ஹalleluya ஹalleluya. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் பண்ணுகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீதிபரரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர்ப்பிக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசித்து அன்பின் கரங்களால் நடத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர், எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர், இந்த காலை வேளையில அன்பான எங்கள் தேவனே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீறுதல்களை, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கிறவரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் எனக்கும் கேட்கிற யாவருக்கும் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிமையான நாளாக நமக்கு விளங்குவதாக. கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் இருக்கிறது, இருக்க போகிறது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்கிறது என்பதை நான் சந்தோஷமாய் அறிவிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கிருபையுள்ள தேவன் நம்மை நடத்தும்படியாக நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் மகிமையின் தேவன், அவர் மகத்துவமான தேவன், அவர் இரக்கங்களின் தேவன், தயையும் கிருபையும் பாராட்டுகிற தேவன். அவர் இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் நன்மையாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்வது நமக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓரி பாக்கரா தூரமான சந்தனதியா கபானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஓரி கத்தூரமான சந்தன மதியா. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நேற்றைய விட்ட பகுதியை தொடரும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எலியா கேரித் ஆற்றங்கரை தண்ணீர் வற்றி போனது, காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வருகிறது நின்று போனது. ஆண்டவர் சொன்னார், உன்னை போஷிக்க சாரிபாத்திலே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவருடைய பெயர் சொல்லல, அவ எப்படி இருப்பாலாம் தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் எலியா சாரிபாத்துக்கு போகிறான். அங்கே விறகு பொறுக்கிற விதவையை பார்த்து, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்று சொன்ன உடனே அவள் போகிறாள். தொடர்ந்து நாம் இந்த பாத்திரங்களை குறித்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதே போலவே ரோமர் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனத்தையும் நாம் வரைக்கும் படித்து சிந்தித்திருக்கிறோம். பாத்திரங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். கானாவூர் கல்யாண வீட்டை குறித்து, அதுல நடந்த சம்பவங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வந்தாலும், அந்த வீட்டிலே வெள்ளியும் பொன்னுமான மண்ணும் மரவுமான கனத்துக்குரிய கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் இருக்கிறது. ஒன்று, தேவனால் அந்த பாத்திரங்கள் கனமான காரியத்திற்கு பயன்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகவே இந்த
வீட்டிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காரியங்களை குறித்து பார்க்கிறோம். பரிசேயனுடைய வீட்டிலே பாவியான ஸ்திரீ போய் அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து ஓயாமல் அவருடைய பாதங்களை முத்தம் செய்ததை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இந்த நேற்றைய தினத்திலே நாம் பார்க்கிறோம், மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இந்த ஏற்றுக்கொண்ட அனுபவம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் அந்த சம்பவத்தை நாம் பார்க்க தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவன் நமக்கு கிருபை அளிப்பாராக. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருந்தார், ஒரு சகோதரன் இருந்தார். சகோதரி பேர் மரியாள், சகோதரன் பேர் லாசர். இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்து மிகவும் நேசித்தார் என்பதை நாம் யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே படித்தால் நமக்கு அது விளங்கும். ஆனால் இங்கே இந்த 39வது வசனத்திலே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே, அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம், இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாதத்தருகே உட்காருவது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசுவின் பாதத்தருகே உட்காருவது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம். ஆமென். பாதத்தருகே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து பாதத்தருகிலே அந்த மரியாள் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பாதத்தருகிலே வந்து உட்காருகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாதத்தருகே உட்கார்ந்து ஒரு நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, இந்த பாதத்தருகே உட்கார்ந்த அனுபவம் உள்ளவர்களை தேவன் சாதாரணமானவர்களாக அல்ல, அசாதாரணமானவர்களாக மாற்றுகிறார் என்பது சத்தியம். யாரெல்லாம் மனுஷுடைய பாதங்களை பிடித்து போகிறார்களோ அவர்களுக்கு வருகிற உயர்வுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை பிடித்து போகிறவர்களுக்கு வருகிற உயர்வும் வித்தியாசமானது. அநேக நேரங்கள்ல மனுஷுடைய பாதங்களை பிடித்து எப்படியாவது டெவலப் ஆயிடலாம். அது நம்மை வஞ்சிக்கக்கூடிய பாதங்கள். இயேசுவின் பாதங்களுக்கு உட்கார்ந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஆகவே இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்த அனுபவம் நமக்கு இருக்குமானால் நாம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவருடைய பாதத்தருகே வந்து எப்பெல்லாம் உட்கார்றோமோ
அப்பெல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அந்த பாதத்து அருகில உட்காரணும். ஏன்னா நம்முடைய சிலுவையை சுமந்த பாதங்கள், நம்முடைய நோய்களை சுமந்த பாதங்கள், நம்முடைய துக்கங்களை சுமந்த பாதங்கள். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா பிடிக்கும். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம், உம் பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம், உம் பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் காமை கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் காமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசிந்த பற்பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதோ வேண்டாம், பாதம் ஒன்றே வேண்டும். அந்த பாதம், இயேசு கிறிஸ்துவனுடைய பாதங்கள் நமக்கு மிக 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 அவசியம். அவருடைய பாதங்கள் அண்டையில நாம் உட்காருகிறோம் என்றால், உட்கார்ந்திருக்கிறோம் என்றால், உட்காருவோம் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக தேவன் நம்மை விசேஷமானவர்களாக தேசத்திலே உயர்த்துவார் என்பது நான் அறிந்த ஒரு உண்மை. தேசத்திலேயும் உயர்த்துவார், குடும்பத்திலேயும் உயர்த்துவார். பாதத்தருகே உட்கார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய கர்ப்பத்தின் பிள்ளைகள் நல்ல நிலையிலே உயர்த்தப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கன்னியாகுமரியில எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அந்த வீட்டுல நானும் பாஸ்டம்மாவும் பலமுறை போய் தங்கி இருக்கிறோம். அந்த குடும்பம், அந்த ஐயா யூபியில ஒரு முக்கியமான அதிகாரி, அந்த அம்மா டீச்சர், ஸ்கூல்ல டீச்சர். அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். பாருங்கள் அருமையானவர்களே, அதிகாலையில எழுந்து கொள்வார்கள், 5 மணிக்கு எழுந்து கொள்வார்கள். அக்கம் பக்கத்துல யார் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. ஒரு கொட்டு வச்சு அடிச்சு பாடி துதிப்பாங்க, வசனம் வாசிப்பாங்க, மெடிடேட் பண்ணுவாங்க. அது ஒரு 10 நிமிஷம் அப்படி வசனத்தை படிச்சுட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜெபிப்பாங்க. பாருங்க, கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. ஆனா இன்றைக்கு இந்த 3 பிள்ளைகளையும் தேவன் நல்ல நிலையிலே உயர்த்தி இருக்கிறார். கடைசியா அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தப்ப எனக்கு ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்தாங்க. அந்த அயன் பாக்ஸ் இன்னும் நான் வச்சிருக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா வரண்டாவில அந்த அயன் பண்ற டேபிள் மேல வச்சிருக்கிற அந்த அயன் பாக்ஸ் தான். அப்படி அந்த குடும்பம் இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கிறாங்க. கர்த்தருடைய நிறைவு அந்த வீட்டில இருக்கிறது. அவங்க கட்டி இருக்கிற வீடு அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த பூமியில யாரெல்லாம் அவர் பாதத்துல உட்கார்றாங்களோ அவங்களை யாரையும் ஆண்டவர் வாளாக்கவே விட மாட்டார், அவரை தலையாக்குகிறார். அவர்கள் யாரும் கீழாகவே மாட்டார்கள், மேலாவார்கள். அவருடைய பாதத்துல உட்காரணும். அதே மாதிரி அவங்க சபைன்னு சொல்லும் போது முதல்ல அந்த குடும்பம் போய் உட்கார்ந்து கொட்டடிச்சு பாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் விசுவாசிகள்லாம் வருவாங்க. அவர் நல்ல ஒரு அதிகாரியா இருந்தவர், ஒரு சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தக்கூடியவர். எங்களுக்கு பணிவிடை செய்தான். நாங்க போனா போதும், எங்களுடைய அழுக்கான உடுப்புகளை எல்லாம் அவங்க துவைச்சு கொடுப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு பெரிய படிப்படிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு வசதியா இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் செய்யறாங்களே. அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது இன்னும் என் மனசுல பசுமரத்து ஆணி போல இருக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் தான் ஊழியக்காரன். இங்க யாரு வந்தாலும் இந்த கன்வென்ஷன்ல
எங்க வீட்டுல தான் தங்க வைப்போம். நாங்க தான் அவங்கள கவனிப்போம். அதே மாதிரி கூட்டம் முடிச்சு போகும்போதும் பாஸ்டர் கிட்ட இருந்து நாங்க காணிக்கெல்லாம் வாங்கி தர மாட்டோம். நாங்க ஒரு கணிசமான ஒரு காணிக்கைய எங்க வீட்டுல தங்கின ஊழியக்காரர் கொடுப்போம். பாஸ்டர் கொடுக்கிறாரா இல்லையா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க கொடுப்போம். நிறைய மிஷினரி ஊழியங்களை நாங்க தாங்குறோம். நிறைய ஊழியக்காரர்ல நாங்க கனம் பண்றோம். ஒரு சம்பளத்தை ஃபுல்லா ஊழியங்களுக்கு தான் நாங்க செலவு பண்றோம். ஒரு சம்பளத்தை வச்சுதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். எங்க பிள்ளைங்களை யாரும் கான்வென்ட்ல படிக்கல. எங்க பிள்ளைங்க எல்லாருமே அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க. அந்த +2 முடிச்ச பிறகுதான் அவங்க காலேஜ்ல, பிரைவேட் காலேஜ் எல்லாம் போய் படிக்க தொடங்கினாங்க. இப்படி இந்த பிள்ளைகள் படிச்சு நல்ல நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க என்பதை மிகுந்த சந்தோஷமாய் சொல்லுவதற்கு காரணம் அவருடைய பாதங்கள். அவர் பாதங்கள்ல யாரெல்லாம் மெனக்கெட்டு, அதாவது நமக்கு பெரிய வேலைகள் இருக்கலாம், நமக்கு எப்பவும் டென்ஷனாவே இருக்கு, எப்பவும் வேலை இருந்துகிட்டே இருக்கும். அவர் பாதத்துல உட்காரணும். ஒருவேளை சிலருக்கு போர் அடிக்குதா, உட்காரு. எங்கேயாவது பிரயாணமா போயிட்டு, ட்ரெயினுக்கு போறேன்னு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டா ட்ரெயின் லேட்டுன்னு போட்டுறாங்க போர்ட்ல. வீட்டுக்கு வந்துருவோமா, வரமாட்டோம்ல, அங்கேயே உட்காருவோம். எது வரைக்கும்? அந்த ட்ரெயின் வர்ற வரைக்கும். அந்த மாதிரிதாங்க நம்மளோட ஆண்டோடைய பிரசன்ஸ் நம்ம மேல இறங்குற வரைக்கும் உட்கார்ந்துகிட்டே இருக்கணும், எழுந்திருக்க கூடாது. சிலர்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நேர் முழங்கால நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சபையில கூட பாருங்க, நேர்முழங்கல்ல வந்து நின்னு ஜபம் பண்ணிட்டு அப்புறம் உட்கார மாட்டாங்க. வரும்போதே உட்கார்ந்து கண்ண முடிக்குவாங்க. அப்படி இல்லை, நேர் முழங்கால் படியிட்டு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்கள்லாம் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த நேர் முழங்கால நிற்கிற அந்த அனுபவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அப்படி நிப்பாங்க. அப்படி நின்னு ஆண்டவரை தேடுவாங்க. கர்த்தர் அலாதி பெரிய நம்ம மேல வைப்பார், ஆசீர்வதிப்பார். அவர் பாதத்துல உட்கார்ந்து பைபிள் அழகா சொல்லுது, மரியாள் வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். நீங்க உட்காருங்க. போர் அடிக்குதா, ஜபிக்க முடியலையா, ரொம்ப இரிட்டேட்டா இருக்குதா, வீட்டுல ஸ்தோத்திர பலிகள் புக்கு வாங்கி வச்சுக்கங்க. அது யார் எழுதுந்தா இருக்கட்டும், ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உட்கார்ந்து கஷ்டப்பட்டு இரிட்டேட் ஆகாம அந்த ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கிட்டே வாங்க. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உங்க காதுல கேட்கிற மாதிரி சொல்லுங்க. அந்த ஸ்தோத்திரங்கள் சொல்ல 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 அந்த காதுல விழ 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 நம்முடைய சர்வத்துக்குள்ள அந்த ஸ்தோத்திர பலிகளுடைய புண்ணியமானது, கிருபையானது நம்முடைய காதுகளின் வழியாக, செவிப்பறைகள் வழியாக நம்முடைய இருதயத்திற்கு போகிறது, நம்முடைய சிறுமூளை பெருமூளைக்கு போகிறது, நம்முடைய நரம்பு மண்டலத்துக்கு போகிறது, நம்ம எலும்புக்குள் போகிறது, எலும்பு மஜ்ஜைக்குள் போகிறது, நம்முடைய தசைகளுக்குள், தசை நார்களுக்குள் போகிறது, அது திசுக்களுக்குள்ளே போகிறது, நம்முடைய எல்லா விதமான நினத்துக்குள்ளே போகிறது. நினம் என்றால் கொழுப்பு, அதுக்குள்ளே போகிறது. எல்லா இடத்திலும் போய் 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 அது அப்படியே கிரியை செய்யும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும், ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நீங்க ஸ்தோத்திரமா சொல்லும் போது மழை பெய்யற மாதிரி அப்படியே பெய்யும். சில நேரத்துல மழை வந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தூவான தூறல் போல இறங்கும். ஆனா ஒரு அட மழை மேல இறங்கும். அதுதான் ஆசீர்வாதத்தின் அபிஷேகம். அந்த அட மழை நம்ம மேல இறங்க 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 நம்முடைய சரீரம் துள்ளும், நம்முடைய மனசு துள்ளும், நம்முடைய உடம்புல நம்முடைய நாக்கு, நம்முடைய வாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அந்நிய பாஷையில பேசும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒவ்வொரு காலை வேளையிலேயும் ஆண்டவர் சமூகத்துல உட்காருகிறேன் என்றால் எனக்கு பலவீனம் இல்லை என்பது அல்ல. எனக்கு எல்லாம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் 4 மணிக்கு
எழுந்து நான் ஆயத்தமாகி அவருடைய சமூகத்துல வந்து உட்காரும் போது ஒரு புது பலன் வருகிறதை பார்க்கிறேன். புது கிருபை எனக்குள்ள வருகிறதை பார்க்கிறேன். அந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபை தாண்டி வருவதை பார்க்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மோட கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பாதத்தருகில உட்கார்ந்தா ஒருவரும் கெட்டு போனதே கிடையாது. நீங்க உட்கார்ந்து பாருங்க, இடைவிடாம உட்காரணும். அதோ ஒரு நாள்ல உற்சாகத்துல வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4 நாள் வந்து உட்காராம, அப்படி இல்லை. அனுதினமும் அவருடைய பாதத்துல வந்து அமரன். அப்படி அமரும் போது அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அந்த புது கிருபை அப்படியே வந்து ஊட்டம் பாருங்க. எப்படி சிலர்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும்போது, வெயில்ல நடக்கும்போது அப்படி நெத்தியிலிருந்து வேர்வை ஊத்தும். அதே மாதிரிதான் கிருபை நம்ம மேல ஊற்றும் போது அப்படியே வடியும். நம்முடைய கன்னத்துல வடியும், நம்முடைய சட்ட மேல வடியும். அந்த வேர்வை எப்படி வேர்த்து திபு திபு நம்ம மேல ஊற்றுதோ அது போல காலை தோறும் அவருடைய கிருபை அவருடைய பாதத்துல வருகிற அவருடைய பிள்ளைகள் மேல அப்படியே ஊற்றுவார். ஒரு ஆசீர்வாதமான மழை நம்ம மேல இறங்குறது போல இருக்கும். எத்தனை பேருக்கு மழையில நினைறது பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழையில நினைறதுன்னா அவ்வளவு இஷ்டம். அப்படி அந்த மழை வரும்போது அந்த மழையில நினைற அந்த அனுபவம், அந்த மாதிரிதான் ஆவியானுடைய சமூகம். நான் சில நேரத்துல பைக்ல வரும்போது மழை வந்துடும், எல்லாரும் ஒதுங்கி நிப்பாங்க. நான் அப்படியே வந்துகிட்டே இருப்பேன். கிராமத்துல சைக்கிள்ல ஊழியத்துக்கு போவேன், வருவேன். எல்லாம் பைபிள் எல்லாம் பிளாஸ்டிக் பையில போட்டு சேஃப்டியா வச்சுட்டு அப்படியே வருவேன். நடு ராத்திரில வருவேன். எப்படியும் ஜெபம் பண்ணி முடிச்சு எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு கிளம்புறதுக்கு 10-11 ஆயிடும். அந்த ராத்திரில வருவேன். ராத்திரில வரும்போது அப்படியே எதிரில பாம்புகள் போகும், பயப்பட மாட்டேன். கையில ஒரு போலீஸ் தடி மாதிரி ஒரு தடி நான் கார்லயே சைக்கிள்ல வச்சிருப்பேன். அந்த தடிய கையில எடுத்துக்குவேன். அப்படி சிலதெல்லாம் வரும். ஒரு முறை அப்படிதான் புஷ்ன்னு ஒரு பாம்பு சீரிச்சு, அந்த கம்புல தட்டின தலைமையில அங்கே பட்டுன்னு போயிடுச்சு. இப்படி நிறைய அனுபவங்கள். அப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டே வருவேன் வீட்டுக்கு. தொப்ப கட்டையா வருவேன், கவலைப்பட மாட்டேன், சந்தோஷமா இருக்கும். அந்த மழையில நினையும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு புத்துணர்வு வரும். எப்படி தெரியுமா? கிருபைய மேல இறங்குற மாதிரி. இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஊற்றுனா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சிந்திச்சுக்கிட்டு நல்ல டங்ஸ்ல அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு சைக்கிள்ல வருவேன். சில நேரம் அந்த மழையினுடைய தாக்கம் குளிர் எடுத்துக்கும். குளிர் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி டங்ஸ் பேசுவேன். அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி வருவேன் வேகமா. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லைங்க, 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரம் நைட்ல கூட சைக்கிள் மெரிச்சுக்கிட்டே வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை இந்த காலையில நான் நினைச்சேன்னா கண்ணெல்லாம் குளமா மாறுது. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். அந்த காலையில அவருடைய பாதத்துல வந்து உட்காரன். எனக்கு பாட்டு ராகம் வராது, ஆனா காலைல எழுந்து உட்கார்ந்து பாடுவேன். காலை நேர இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். காலை நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார்.
அதிகாலை நேரம் என்ப ஜப தியானமே. பறந்து போராப்போ சிறகாடித்தே பறந்து சென்றோனா இலை பாருவேன். அப்படி இந்த பாட்டெல்லாம் எனக்கு பாட வராது, ஆனாலும் நான் பாடுவேன். எங்க அப்பா கேட்பார். நம்ம பிள்ளைங்க மலையில மொழியில பேசணும் எவ்வளவு சந்தோஷமா கேட்கிறோம், அதுபோல அப்பா என் பாட்டை கேட்பார். இதெல்லாம் பாடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமா நான் பாடின பாட்டு ஒரே ஒரு பாட்டு, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. ஏன்னா மனிதர்கள் கைவிட்டார்கள், உலகம் கைவிட்டது, சொந்த பந்தங்கள்லாம் கைவிட்டுட்டாங்க, யாரும் கிட்ட சேர்க்கல. பாடுவேன். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமீசம் அழுகி நாரிட்டாலும் அலைசோலம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அந்த இயேசு போதும். இப்படி அப்படியே அந்நிய பாஷையில பாடுவேன். அந்த பாட பாட அவ்வளோ உணர்ச்சி பொங்கி கண்கள்ல கண்ணீர் தார தாரையாவும். நிறைய நேரம் அந்த கண்ணீர் என் சட்டையெல்லாம் நினைச்சிருக்கு. மழையில நினைச்ச மாதிரி என் சட்டையெல்லாம் மணிக்கணக்கில் அழுவேன். அந்த நாட்களை நான் நினைக்கிறேன், எப்பவும் அழுவுறேன். ஆனா அந்த என் வாலிப நாட்கள்ல வந்த அந்த கண்ணீர், அந்த வாலிப நாட்கள்ல இருந்த அந்த துடிப்பு இப்போ குறைவுதான். ஆனாலும் எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையின்படி 2 மணி நேரம் அவருடைய சமூகத்துல உட்கார்ந்துடுறேன், வேதத்தை கேட்கிறேன், அதுல என்ன தொடர வசனங்களை வச்சு சிந்திக்கிறேன், என்னை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய பாதத்துல உட்காருகிற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்த ஒரு சகோதரனை குறித்து உங்களுக்கு சொல்லி நான் செபிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் எடுத்திருந்தீங்கன்னா வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அடுத்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? பாருங்க, சுகமானவங்க எத்தனை பேரா? எபி யாரு? 10 பேர். சுகமானவர்கள் 10 பேர். ஒருத்தந்தான் வந்திருக்கிறான், மற்ற 9 பேர் எங்கே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And Jesus answering said, were there not 10 cleansed, but where are the 9? But where are the 9? இந்த 9 பேர் எங்கே? இயேசுவின் பாதத்தில வந்தவன் சமாரியனாயிருந்தான். சமாரியர்களுக்கு ஆசாரியர்கள் இல்லை, அவங்க பூஜாசாரி தான் அவங்க இருந்தாங்க, ஆசாரியன் இல்லை. யூதர்களுக்கு மாத்திரம்தான் ஆசாரியன் இருந்த. ஏன்னா இயேசு சொன்னார், நீங்க சுகமானத போல உங்க ஆசாரியனுக்கு காண்பைன்னு சொன்னார். இங்க பாருங்க, அழகா சொல்றார்.
பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, அதற்கு ஸ்தோத்திரம், உங்கள் ஆசாரியருக்கு காண்பியுங்கள் என்று. அப்போ அவங்க 9 பேரும் யூதர்கள். அவங்க குஷ்டரோகம் சுகமான உடனே ஆசாரியர்களுக்கு காட்ட போயிட்டாங்க. ஆனா அவங்க எங்க வந்திருக்கணும்? பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்திருக்கு. ஆனால் இந்த சமாரியனுக்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன் என்பதை உணர்ந்து தன்னை சுகமாக்கின அவர் பாத அருகிலே அண்டையில வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை பணிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழகா சொல்ற பாருங்க. And fell down on his face at his feet, giving him thanks, and he was a Samaritan. தெளிவா சொல்ற பாருங்க. And fell down on his face at his feet, giving him thanks, and he was a Samaritan. தெளிவா திட்டவட்டமா அவனுடைய முகம் எங்க வந்து விழுந்துதான்? அவருடைய பாதத்துல வந்தது விழுந்தது. Fell down on his face at his feet. அவருடைய பாதத்துல அவனுடைய முகம் வந்து விழுந்ததுன்னு சொல்லுது ஆங்கிலத்தில். பாதத்துல வந்து முகம் குப்புற விழுந்தான். இன்னைக்கு நம்ம யாருங்க முகம் குப்புற படுத்து செபிக்கிறோம்? முகம் குப்புற விழுந்து யார் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? அவர் பாதங்கள் அழகான பாதங்கள், அவருடைய பாதங்கள் மென்மையான பாதங்கள். சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் ஆணி வாய்ந்த பாதங்கள், காயப்பட்ட பாதங்கள், தழும்புள்ள பாதங்கள். You are believe it or not, daily Jesus meet with you. உன்னை சந்திக்க உன்னிடத்திலே வருகிறார். அவர் உன்னை பார்க்க வருகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? கொரட்டை விட்டு தூங்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வசனம் போட்ட பிறகு ஒரு பதிவு போட்டுக்கிறேன். உடல் ஆரோக்கியம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய காரியங்களும். இந்த சமாரியன் தொழுநோய், இது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் பார்க்கறது கிடையாது. தொழுநோய் படிச்சவன் படிக்காதெல்லாம் பார்க்கறது கிடையாது. இந்த தொழுநோய் நம்முடைய உடம்புல இருக்குது, அதெல்லாம் இருக்கும். ஆனா எது மெஜாரிட்டியா அது வெளியே வந்துடும், எது மைனாரிட்டியா மெஜாரிட்டியை ஜெயிக்க முடியாம இருந்துடும். எல்லாம் நம்ம கிட்ட உடம்புல எல்லாம் இருக்குது, கேன்சர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அது நம்ம மேற்கொள்ளுச்சுன்னு சொன்னா அது வெளியே பற்றும். அதை மேற்கொள்ள முடியலன்னா அந்த உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். கையில காயம் பட்டு சீக்கிரம் ஆறுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நம்ம நல்லா கவனிக்கணும் பெரியமான. அது போலவே
நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நாம் வல்லமை படைத்தவர். 10 தொழுநோயாளிகள் குணமானாங்க. அவங்க மத முறைமையின்படி போயிட்டாங்க. ஒருத்தந்தான் வந்தான். ஆண்டவர் கூட 99 ஆடுகளை தேடி இல்லை, காணாம போன ஒரு ஆட்டை தேடி வந்தார். அது நீங்களும் நானும் தான் அந்த ஆடு. நீங்களும் நானும் தான் அந்த தொழுநோயாளி போல. அவன் சுகமாயிட்டான். அவன் நல்ல அற்புதமா விடுதலை ஆயிட்டான். அழகா இயேசு கிறிஸ்து சொல்றார், தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அழகா சொல்றார், there are not found that returned to give glory to God save this stranger. And he said unto him, arise, go thy way, thy faith hath made thee whole. அழகா சொல்றார் ஆண்டவர். அவன் எழுந்து சுகமானவனாக ரட்சிப்பை பெற்றவனாக போகிறான். அவர் பாதத்துல வந்து விழணும். டெய்லி அவர் பாதத்து அருகே வந்தன், அவர் பாதத்துல உட்காரணும். இந்த மரியாள் இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். First hearing, that is best. First hearing, that is must. அந்த கேட்கிற அந்த சத்தம், வசனத்தை கேட்கிற இந்த மனப்பாங்கு, வசனத்தை கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதை விட்டுறதில்லை, உள்ள அனுப்புறது. வலது ஆரிக்கல் வலது வென்றிக்கல், இடது ஆரிக்கல் இடது வென்றிக்கல் அனுப்பும் போது அது வல்லமையா கிரியை செய்யும். நம்மளை பத்தி யாரா தப்பா பேசிட்டாங்கன்னா அதையே நினைச்சு 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 நோய் வந்த கோழி போல ஆயிடும். அதல்ல, தட்டு மேகம் போன்ற தெளிவான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடக்கணும். பொறுமையோட ஓடணும். அதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இந்த பொறுமையோடு ஓடுகிற அனுபவம் எந்த தேவனுடைய பிள்ளைக்கு இருக்குதோ அந்த தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஆசீர்வாதமாய் மாறுவார். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை மேன்மையாக வைப்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக 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 முக்கியம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்க 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 அது நம்மை ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட குஷ்டரோகியா இருந்து சுகம் பெற்ற அந்த சமாரியன் இயேசுவின் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நாமும் கூட அப்படி செய்வோம். கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. அவருடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் மனுஷர் பாதங்களை பிடிக்காம அவருடைய பாதங்களை பிடித்துக் கொள்ளும். சில சொல்லுவாங்க, உங்க பாதத்திலேயாவது விழுந்துரு. நானும் நிறைய சொல்லி இருக்கிறேன், உங்க பாதத்துல விழுந்துடுறேன். தயவு செஞ்சு ஒழுங்கா சபைக்கு வாங்க, வசனத்தை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது ஆவிக்குரிய காரியம். ஆனால் சும்மா சும்மா போய் கண்டவங்க பாதங்களை பிடிக்க கூடாது.
இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமருவோம். அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்க்கையில வளருவோம், குடும்பத்தில் வளருவோம், அதிசயங்களை காண்போம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவாராக. ஆமென்.